என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல இன்சர்ட் டெலிட் ஃபார்மட் என்ற 3 ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னா ஹோமில் இங்கே பார்த்தோம்னா செல்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இது மேலே வந்து நம்ம பார்த்தோம்னா இன்சர்ட் டெலிட் ஃபார்மட் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பார்ப்போம். இன்சர்ட் போகிறோம், நம்ம இன்சர்ட் கிளிக் பண்ணுறோம். இப்போ இதே டேப் வந்துட்டு ஷிஃப்ட் செல்ஸ் ரைட்னு இருக்குது, ஷிஃப்ட் செல் டவுன், என்டையர் ரோ, என்டையர் காலம் இருக்குது. நான் கர்சர் வந்து இந்தியாவில் வச்சுருக்கேன், இந்தியான்ற செல்லில் வச்சுருக்கேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். பார்த்தோம்னா இங்கே ரைட் சைட் மூவ் ஆகிடுது. த சேம் இதுக்கு ஆப்போசிட் டெலிட் பண்ணுறது அப்படின்னா இப்போ டெலிட் போகிறேன், டெலிட் செல் கொடுத்துட்டு ஷிஃப்ட் செல் லெஃப்ட்னு இருக்குது. இந்த எம்டி டெலிட் ஆகிட்டு இந்த நம்ம டைப் பண்ணது வந்து இந்த லெஃப்ட்டுக்கு வந்துடும். ஷிஃப்ட் செல் லெஃப்ட் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இங்கே பழையபடி வந்துடுது. த சேம் இப்போ அடுத்த ஆப்ஷன் இன்சர்ட் செல் போகிறோம், ஷிஃப்ட் செல் டவுன்னு இருக்குது, டவுன் கொடுக்குறேன். ஃபுல்லாக அப்படியே கீழே வந்துடுது. இது வந்து எம்டி ஆகிடுது. த சேம் இதில் பார்த்தோம்னா அப்புன்னு இருக்கும், அப்படியே வைஸ் வெர்ஸா தான் இன்சர்ட் டெலிட்க்கு. ஷிஃப்ட் செல்ஸ் அப்புன்னு இருக்கு, நான் ஓகே கொடுக்குறேன், மேலே வந்துடுது. அது டெலிட் ஆகிட்டு இது மேலே வந்துடுது. நெக்ஸ்ட்டு என்டையர் ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா நமக்கு ஒரு ரோ வந்து வந்துடும். ஓகேவா? இதில் டெலிட்டில் த சேம். இப்போ என்ன இருக்கும் அங்கே என்டையர் ரோவை டெலிட் பண்ணுறது. இப்போ என்டையர் ரோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா என்டையர் ரோ அப்படி நமக்கு டெலிட் ஆகிடும். நெக்ஸ்ட் இன்சர்ட் செல் போகிறோம், என்டையர் காலம் இருக்குது, நான் இதுக்கு ஓகே கொடுக்குறேன். நமக்கு ஒரு காலம் வந்து ஆட் ஆகிடுது. இப்போ இந்த காலம் நம்ம டெலிட் பண்ணோம்னா டெலிட் போயிட்டு என்டையர் காலம் டெலிட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா டெலிட் ஆகிடும். ஓகேவா? நம்ம கர்சர் எங்கே வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னா நான் வந்து இப்போ இங்கே வைக்கிறேன், கர்சரை இங்கே வச்சுட்டு இன்சர்ட் கொடுக்குறேன். இன்சர்ட் ஷீட் ரோன்னு இங்கே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து இன்சர்ட் செல்லு போயிட்டு ரோ ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை நம்ம வந்து இப்படி ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இதை பார்த்தோம்னா நமக்கு ஒரு ரோ வந்து ஆட் ஆகிடுது. இல்லை இந்த மாதிரி தேவையில்லைன்னா இன்னொரு சிம்பிளான வே இருக்குது. நம்ம இந்த இடத்துல போயிட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்தோம்னா அப்படியே இன்சர்ட் ஆகும். இது ஒரு வே. ஓகேவா? இப்போ வந்து இந்த ரோ வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே போகிறோம், இந்த பாருங்கள் ஷீட் ரோன் இருக்குது, இதை நான் கொடுக்குறேன், டெலிட், அவ்வளோதான். இப்போ இதான் இதே இடத்துல வச்சுட்டு அமெரிக்காவில் வச்சுட்டு இன்சர்ட் ஷீட் காலம் கொடுக்குறேன், நமக்கு ஒரு காலம் வந்து ஆட் ஆகும். இப்போ டெலிட் பண்ணுறதுனா இதை டெலிட்டில் போயிட்டு டெலிட் ஷீட் காலம் கொடுத்தோம்னா டெலிட் ஆகிடும். இல்லை இதே மாதிரி தான் த சேம் இந்த காலமில் போயிட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணோம்னா இன்சர்ட் இருக்கும், இன்சர்ட் பண்ணிக்கலாம், இப்படி இன்சர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ இது டெலிட் பண்ணுறதுனாலும் நம்ம த சேம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்தாலும் ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம இங்கே போயிட்டு பண்ணுறதுக்கு பதிலாக கூட இங்கேயே கூட ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணுறதுனால டெலிட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்சர்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்சர்ட் ஷீட் இருக்கு. இன்சர்ட் ஷீட் எதுக்குன்னா இப்போ நான் வந்து ஷீட் 1ல் இருக்கு. இப்போ புதுசாக ஒரு ஷீட் ஆட் பண்ணோம்னா இன்சர்ட் ஷீட் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு ஷீட் 2 வந்து ஆட் ஆகிடும். இது வேணான்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார்மட் என்ற ஆப்ஷன். ஃபார்மட்டில் நமக்கு என்னென்ன இருக்குன்னா செல் சைஸ், விசிபிலிட்டி, ஆர்கனைஸ் ஷீட், அது போல் இருக்குது. ஃபஸ்ட்டு செல் சைஸ் பார்ப்போம். இப்போ நான் வந்து இந்த செல்லை வந்து சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு ஃபார்மட் போயிட்டு ரோ ஹைட் கொடுக்குறேன். நம்ம இப்போ 15ல் வந்து இருக்குது. இப்போ நம்ம சைஸ் மாற்றணும். இப்போ நான் 25 கொடுத்து நான் ஓகே கொடுக்குறேன்னா நமக்கு இது என்டையர் ரோவும் நமக்கு சைஸ் வந்து மாறும். த சேம் இப்போ வந்து விட்த் பண்ணணும்னா காலம் விட்த்துக்கு போயிட்டு 20 கொடுக்குறேன், ஓகே கொடுத்தோம்னா இப்போ இந்த காலம் விட்த்தே நமக்கு மாறிடுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆட்டோ ஃபிட் ரோ ஹைட், ஆட்டோ ஃபிட் காலம் விட்த்ன்னு இருக்குது. இதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் டைப் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணுறேன், நான் டைப் பண்ணிட்டேன் இங்கே. இது பார்த்தோம்னா இந்த செல்லுக்கு கொஞ்சம் பெருசு லென்த்தியாக இருக்குது. ஓகேவா? நான் இப்போ இந்த செல்லை சூஸ் பண்ணிவிட்டு போயிட்டு ஆட்டோ ஃபிட் காலம் விட்த்ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் டைப் பண்ணியிருக்க அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த என்டையர் காலமே நமக்கு வந்து ஆட்டோ ஃபிட் ஆகும். நான் கொடுக்குறேன், இதை பாருங்கள், எல்லாமே ஆட்டோ ஃபிட் ஆகிடுது. நம்ம வந்து இப்படி கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம், இல்லை இதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணோம்னாலும் நமக்கு வந்து இப்போ ஆட்டோ ஃபிட் ஆகிடும். ஆர் நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம கர்சர் மூலியமாகவே நம்ம வந்து நம்ம வந்து நமக்கு ஏற்ற விட்த் வந்து மாற்றிக்கிறதுனாலும் மாற்றிக்கலாம். எப்படி வேணால் நம்ம பண்ணலாம். 3 டைப்ஸ் இருக்குது ஆட்டோ ஃபிட் பண்ணுறதுக்கு. நான் இப்போ இதை சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு ஆட்டோ ஃபிட் காலம் விட்த் கொடுக்குறேன், ஆட்டோ ஃபிட் ஆகிடுது. இல்லைனா ஜஸ்ட் இங்கே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணோம்னாலும் நமக்கு ஆட்டோ ஃபிட் ஆகும்.
இல்லை நமக்கு வேண்டியபடி நம்மளே கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் த சேம் ஆட்டோ ஃபிட் ஹைட். நான் இப்போ இதை வந்து சின்னதாக்கிக்கிறேன். சின்னதாக்கிட்டோம்னா அதை பாருங்க எப்படி இருக்கு. ஜஸ்ட் நான் இதை சூஸ் பண்றேன். இங்க போயிட்டு ஆட்டோ ஃபிட் ரோ ஹைட் கொடுக்குறேன், வந்துடுது. த சேம் இப்படி இல்லைனாலும் நம்ம இங்க போயிட்டு டபுள் கிளிக் பண்ணோம்னாலும் நமக்கு வந்துடும். முன்னாடி காலம்க்கு என்ன சொல்லணும், த சேம் வந்து ரோக்கு நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு பார்த்தோம்னா விசிபிலிட்டி. விசிபிலிட்டியில் ஹைட் அண்ட் அன்ஹைடுன்னு இருக்கு. இப்போ நான் வந்து இந்த கேனடாவை சூஸ் பண்ணிட்டேன். இந்த செல்லை சூஸ் பண்ணிட்டு ஹைட்டுக்கு போகிறேன். நமக்கு ஹைட் ரோஸ், ஹைட் காலம், ஹைட் ஷீட் அது போல் இருக்குது. ஹைட் ரோஸ் இப்போ நான் அந்த ரோவில் வந்து அந்த செலக்ட் பண்ணியிருக்கிறதால அந்த என்டையர் ரோவுமே நமக்கு ஹைட் ஆகும். பாருங்க நான் கொடுக்குறேன். என்டையர் ரோவுமே நமக்கு ஹைட் ஆகிடுது. ஹைட் ஆனதுக்கப்புறம் இங்கே 9க்கு கீழே பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா 11 இருக்குது. 10 வந்து நமக்கு ஹைட் ஆகிடுது. இதை நம்ம எப்படி வந்து அன்ஹைட் பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. 9யும் 11யும் நம்ம சூஸ் பண்ணணும். 9யும் 11யும் நம்ம சூஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இந்த 2 ரோ சூஸ் பண்ணிட்டேன். 2 ரோ சூஸ் பண்ணிட்டு ஃபார்மேட் போகிறோம், ஹைட் போகிறோம், ஹைட் ரோஸ் கொடுக்குறோம், நமக்கு அன்ஹைட் ஆகிடுது. த சேம் இதே மாதிரி தான் நமக்கு காலமில். இப்போ நான் வந்து இந்த காலம் சூஸ் பண்ணுறேன். இந்த காலம் சூஸ் பண்ணிட்டு ஃபார்மேட் போயிட்டு ஹைட் காலம்ஸ் கொடுக்குறேன். இது ஹைட் ஆகிடுது. நமக்கு இப்போ அந்த காலம் வேணும்னா இந்த 2 காலமையும் நம்ம சூஸ் பண்ணிட்டு அன்ஹைட் காலம் கொடுத்தோம்னா நமக்கு வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு ரீநேம், ஷிஃப்ட், மூவ் ஆர் காப்பி, டேப் கலர். டேப் கலர் எதுக்குன்னா நம்ம இப்போ இங்கே ஷீட் 1ன்னு எழுதிருக்கு. அந்த ஷீட் 1 நம்ம கலர் பண்ணுறதுக்கு இப்போ நான் இதை கொடுத்துக்கிறேன். இதை பாருங்கள், ஷீட் 1 நமக்கு இப்போ பார்த்தோம்னா இந்த மாதிரி கலர் ஆகிடும். ஓகேவா? இந்த கலர் நம்ம கொடுக்குறது தான் வந்து இங்கே டேப் கலர். அப்படி கொடுக்கறதுனால கொடுக்கலாம், இல்லை ரைட் கிளிக் ஷீட் நேமில் போய் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரீநேம் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். டேப் கலர் நம்ம சூஸ் பண்ணுறதுனா சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதிலே ஃபார்மேட்டில் பார்த்தோம்னா மூவ் ஆர் காப்பின்னு இருக்குது. நான் இதை கொடுக்குறேன். மூவ் ஆர் காப்பி கொடுத்துட்டு நம்ம ஷீட் 1 செலக்ட் ஆகிடுது. கீழே பார்த்தோம்னா மூவ் டு எண்ட் இருக்குது. இந்த ஷீட்டையே நம்ம இன்னொரு காப்பியை ரெடி பண்ணணும்னா மூவ் டு எண்டு கொடுத்துட்டு கிரியேட் அ காப்பி டிக் பண்ணிவிட்டு நம்ம நேம் எதாவது மாற்றிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்தோம்னா நமக்கு இங்கே பார்த்தோம்னா இந்த ஷீட்டு இங்கே ஒரு காப்பியாக வந்துடுது. ஓகேவா? வேண்டாம்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.